ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மிசினா ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ். சார் நமக்கு ஏற்கனவே தெரியும், லாஸ்ட் கிளாஸில் நம்ம சொல்லியிருக்கேன் இல்லையா, என்ன சொல்லியிருக்கேன், therefore 3 plus 1 plus 1 equilibrium equation always 3, therefore 2 static indeterminate 2. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவையில்லாமல் 2 ஃபோர்ஸு அதிகமாக இருக்குது. எந்த 2 ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ நான் சப்போர்ட் பியும் சப்போர்ட் சியை ரிலீஸ் பண்ணலாம், அது ஒரு வகையான ப்ராப்ளம். அப்படியே நீங்கள் பண்ணாலும் தப்பு கிடையாது, ஏன்னா அப்போ வந்து கேன்டிலீவர் பீம் மாதிரி இருக்கும். அல்லது நான் என்ன பண்ணலாம், ஏயில் இருக்க மொமெண்ட்டையும் பியில் இருக்க மொமெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? ஏல இருக்க பியில் இருக்க ஃபோர்ஸும் சியில் இருக்க ஃபோர்ஸும் ரிலீஸ் பண்ணலாம், அல்லது ஏல இருக்க மொமெண்ட்டும் பியில் இருக்க மொமெண்ட்டும் ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னு சொல்கிறேன், இப்போ பியில் இருக்க ஃபோர்ஸும் சியில் இருக்க ஃபோர்ஸும் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது கேன்டிலீவர் பீம் மாதிரி ஆகிடும் இல்லையா? அல்லது ஏல இருக்க மொமெண்ட்டும் பியில் இருக்க மொமெண்ட்டும் ரிலீஸ் பண்ணி, நான் ஏலேருந்து 3 ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, வெர்டிக்கல் ஃபோர்ஸ், ஹாரிசான்டல் ஃபோர்ஸு, ஒரு மொமெண்ட் இருக்கும். நான் ஏல இப்போ மொமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா என்ன கிடைக்கும், வெர்டிக்கல் ஃபோர்ஸும் ஹாரிசான்டல் ஃபோர்ஸும். அது வெர்டிக்கல் ஃபோர்ஸும் ஹாரிசான்டல் ஃபோர்ஸ்னால் என்ன அர்த்தம், அங்கே ஹிஞ்ச் மாதிரி ஆகிடும். மொமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏ வில் பிகம் அ ஹிஞ்ச். அதே மாதிரி நான் பியில் வந்து மொமெண்ட், ஏன்னா பி வந்து ஜாயிண்ட் தானே, பியில் இருக்க மொமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது 2 சப்போர்ட் ஆகிடும், 2 ஹிஞ்ச் சப்போர்ட் ஆகிடும். ஏ பி ஒன்று தனியாக போயிடும், பிசிக்கு ஒன்று தனியாக போயிடும். இதை நான் கீழே எழுதியிருக்க போகிறேன். therefore release 2 same forces to make it determinant structure. Removing moment at joint A and B, the structure is determinant. Thus A becomes hinge. இல்லையா, 2 ஃபோர்ஸில் 3 ஃபோர்ஸில் நான் மொமெண்ட்டை ரிலீஸ் பண்ணோன்னே A வந்து ஹிஞ்ச் ஆகுது. B வந்து ஜாயிண்ட்னால B becomes 2 separate support for A and C. Therefore AB and BC becomes 2 independent simply supported beam. அதான் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது டெக்னிக். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து we have to draw the ஒரு ஏபியை, இப்போ ஏபி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆகிடுச்சு இல்லையா, இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, ஏபி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆச்சு, பிசி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து நான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சி இந்த ஆக்சுவல் பீமை நான் இப்போ நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், 2 சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக மாற்றிருக்கோம். அதுதான் we called as a conjugate beam. காஞ்சிகேட் பீம்னா பொருள்னா இமேஜினரி பீம், அது வந்து உண்மையான பீம் கிடையாது. அப்போ உண்மையான பீம்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், 2 சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக மாற்றிட்டு அதுக்கு நான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமை வரையணும். ஏன்னா இது இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆகிடுச்சு இல்லையா, ஏபி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆச்சு, பிசி ஒரு தனியான ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆச்சு. ஸோ அதுக்கு நம்ம மொமெண்ட்டை வரையணும். லெட்ஸ் see the go to the next slide. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிட்டேன் இல்லையா, ஏபியை தனியாக பிரிச்சிட்டேன், பிசியை தனியாக பிரிச்சிட்டேன். அப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு நம்ம பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பாயிண்ட் லோடுனாலே நமக்கு தெரியும் WL/4, யூடிஎல்னாலே WL²/8. ஸோ இதை நான் வரைஞ்சிட்டோம். அப்போ இது ஒரு சிம்பிளி சப்போர்ட், இது ஒரு சிம்பிளி. எங்கே நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், ஏயும் ஏல இருக்க மொமெண்ட்டும் பியில் இருக்க மொமெண்ட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஏ ஒரு கோஆர்டினேட் ஆகிடும், பி ஒரு கோஆர்டினேட் ஆகிடும். சியை பற்றி நம்ம கவலைப்படுது, புரியுதா இல்லையா? ஏ ஒரு கோஆர்டினேட் ஆகிடும், பி ஒரு கோஆர்டினேட் ஆகிடும். ஸோ ஏ ஐ நேம் இட் அஸ் அ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், பி வந்து ஐ நேம் இட் அஸ் அ செகண்ட் கோஆர்டினேட். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் நம்ம அதில் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அங்கே வந்து நம்ம எதுக்கு ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம், ஃபிக்ஸ்ட் எண்ட் மொமெண்ட்டை கண்டுபிடிப்போம். இங்கே வந்து இந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கு ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம். அந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இது கண்டுபிடிக்கும் போது ஃபோர்ஸ் அட் P1, இது நம்ம ஃபோர்ஸ் அட் P1னா மொத்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, சிமெட்ரிக்காக இருக்கு இல்லையா, அப்போ இந்த மொத்த ஏரியாவில் பாதி இங்கே போயிடும். அப்போது 1/2 20 × 4, இது வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இல்லையா. அப்போ இதில் பாதி லோடு இங்கே போயிடும். அப்போது இன்ட்டு 1/2ன்னு போட்டிருக்கேன். அப்போ 20 EI. அப்போ இனிஷியல் ஃபோர்ஸ் அட் P1L இஸ் 20 EI. இதை வந்து நான் வந்து 1 மார்க் கொஸ்டின்லையோ 2 மார்க் கொஸ்டின்லையோ இந்த மாதிரி கேட்கலாம். வாட் இஸ் தி இனிஷியல் ஃபோர்ஸ் அட் கோஆர்டினேட் 1 இன் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு கேட்பேன் இல்லையா. இது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இருக்குல்ல, இதை வந்து லோடாக அசியூம் பண்ணிக்கணும். புரியுதா, ஞாபகம் வச்சுக்கலாம். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமை லோடாக யூடிஎல் வந்ததுன்னா நம்ம யூடிஎல் பார்ப்போம் இல்லையா. யூடிஎல் என்ன பண்ணுவோம், அது ரெக்டாங்குலர் ரோடு மாதிரி அசியூம் பண்ணுவோம். ரெக்டாங்குலர் லென்த் இன்ட்டு பிரெத். இது ட்ரையாங்கிள்னா அது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ரெக்டாங்கிள் ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத். ட்ரையாங்கிளுக்கு வந்து ½
B into H. So of B into H. இது மொத்த ஏரியா ட்ரையாங்கிள். இது சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால பாதி A1க்கு போகும், பாதி B2க்கு போகும். அப்போ A1 கண்டுபிடிக்கும் போது 20 பாதி போடுறோம். ஸோ 20/EA இது கண்டுபிடிச்சாச்சு. Force at coordinate 1. Now let's find force at coordinate 2. Force at coordinate 2 பொறுத்த வரைக்கும் 1 பொறுத்த வரைக்கும் இங்கே மட்டும் இந்த பாதி மட்டும்தான் வரும் இல்லையா, மீதி பாதி அங்கே போயிடும், 2க்கு போயிடும். நம்ம 1 மட்டும் தேவை. 2ன்னு வரும்போது இந்த பாதி 2க்கு போவோம், அதே மாதிரி இதில் இருக்க பாதி வந்து 2க்கு வரும் இல்லையா. அப்போ இதில் இருக்க பாதி 2னா 1/2, அதே மாதிரி தான் இதான் வரும் 1/2. லென்த் எவ்வளவு? லென்த் இஸ் 4, ஹைட் எவ்வளவு? 20/2. ஸோ இந்த மொத்த ட்ரையாங்கிளை பாதி எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இதுலேருந்து வரும்போது இந்த பேரபாலிக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், 2/3. ட்ரையாங்கிளுக்கு வந்து 1/2, பேரபாலா வந்து 2/3. இதனோட லென்த் என்னது? 5. இதனோட ஹைட் என்னது? 93.75. ஆனால் இது சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால இதில் பாதி தான் இங்கே போகும், அதனால தான் 1/2ன்னு போட்டுக்கும். அப்போது மொத்தம் எவ்வளோ வருதுன்னா 176.25. Therefore, initial force at coordinate 2 is 176.25. ஸோ புரியுதா? இது வெரி வெரி சிம்பிள் தான், நீங்கள் ஒன்றும் கிடையாது. மொத்த ஏரியாவில் பாதி A1 போகுது, B2லேருந்து இந்த ட்ரையாங்கிலேருந்து பாதி வருது, இந்த பேரபோலிக் ஏரியாலேருந்து பாதி வரும். நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பண்ணி பேரபோலா வந்து எப்போவுமே நமக்கு வந்து சிமெட்ரிக் பேரபோலா தான் வரும். ட்ரையாங்கிள் வந்து சம்டைம் சிமெட்ரிக்காக வராமல் இருக்கலாம், சம்டைம் சிமெட்ரிக்காக இருக்கும். எப்போ சிமெட்ரிக்காக வரும்? லோடு சென்டரில் இருந்தால், ஏபியில் சென்டரில் இருந்தால் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் இருக்கும். ஏபியில் சென்டராக இல்லைன்னா நமக்கு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் வராது. நீங்கள் உங்கள் பழைய நம்ம ஏற்கனவே ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ we have found the initial force at the coordinate 1 and coordinate 2. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம். Find the initial force at 1, initial force at 2ன்னு கேட்கலாம். So let's move to the next slide. So let's see. பார்த்தீங்கன்னா in the stiffness matching method we apply unit rotation. இங்கே I am applying a unit moment because I am releasing a moment at A and I am releasing a moment at B. So you have to apply unit moment one coordinate at a time. இப்போ நான் ஏல யூனிட் மொமெண்ட் அப்ளை பண்ணும்போது பி என்னவா இருக்குது? ஹிஞ்சு தானே. அப்போ ஹிஞ்சில் மொமெண்ட் என்ன வரும்? 0 இருக்கும். இங்கே இதுவும் ஏவும் ஹிஞ்சு தான். அப்போ ஏல மட்டும் ஏன் சார் 1 இருக்குன்னு நம்ம கேட்கலாம் இல்லையா. ஆனால் ஏல வந்து நம்ம மொமெண்ட்டாகவே அப்ளை பண்ணுறதுனால அங்கே ஏ ஹிஞ்சாக இருந்தாலும் அங்கே மொமெண்ட் வந்து 1ஆக தான் இருக்கும். பியில் வந்து மொமெண்ட் வில் பி 0. ஏன்னா பிசி ஒன்றுமே இருக்காது. ஏன்னா ஏபி தனி பீமாகி போச்சு, பிஎம்சி வந்து தனி பீம் ஆகிடுச்சு. ஏன்? நம்ம பியில் வந்து அந்த மொமெண்ட்டை ரிலீஸ் பண்ணதுனால பி ஒரு 2 செப்பரேட் ஹிஞ்சாக மாதிரி போயிடுச்சு. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா. இப்போ ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஏல வந்து நம்ம அப்ளைங்க யூனிட் மொமெண்ட். அப்போ இது 1ன்னு போட்டு பியில் வந்து மொமெண்ட் இஸ் 0 ஹிஞ்சினால, அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா P1 P2, அதே மாதிரி தான். இப்போ நான் இங்கே இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும், இந்த இருக்க ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ மொத்த ஏரியா இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். இந்த மொத்த ஏரியானது 1/2 1 × 4. இந்த மொத்த ஏரியாவில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்கே லோடு அதிகமாக போகும், ஏக்கு தான் போகும். எவ்வளோ போகும்னா 2/3. அப்போ மொத்த ஏரியாவில் நம்ம அங்கே பார்க்கும்போது சிமெட்ரிக்காக பார்த்தோம் இல்லையா. சிமெட்ரிக்காக பார்க்கும்போது என்ன ஆகுது? பாதி போகுது இல்லையா. இங்கே சிமெட்ரிக்காக இல்லை இல்லையா, இவன் நடுவில் கோட்டுப்பட சிமெட்ரிக்காக இருக்குது இல்லை. அப்போ 2/3 இந்த பக்கம் போவோம், 1/3 வந்து இந்த பக்கம் போகும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், 1/2 × 1 × 4 × 2/3. அப்போ டெல்டா 1 டெல்டா 1 என்ன அர்த்தம்னா டிஃப்ளெக்ஷன் அட் 1 டியூ டு யூனிட் மொமெண்ட் அட் 1. டிஃப்ளெக்ஷன் அட் 1 யூனிட் மொமெண்ட் அட் 1. ஏன்னா மொமெண்ட் எங்கே அப்ளை பண்ணுறேன்? 1ல் தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து ஸ்டிஃப்னஸை கண்டுபிடிக்கிறோம். ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? டிஃப்ளெக்ஷனை கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல சப்போர்ட்டே இல்லைனா இவ்வளோ டிஃப்ளெக்ஷன் வரும், அவ்வளோதான். 4EA 4/3 EA அப்படின்னு அசியூம் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அடுத்து இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐ ஹாவ் டு ஃபைண்ட் டிஃப்ளெக்ஷன் அட் 2 டியூ டு யூனிட் மொமெண்ட். டிஃப்ளெக்ஷன் அட் 2 டியூ டு
யூனிட் மொமெண்ட் அட் 1. இப்போ அதே மாதிரி தான் இப்போது பியில் பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டுமே எடுக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே பிசியில் நமக்கு ஒன்றுமே இல்லாதனா அது 0. நான் போட்டிருக்க மாதிரி ரியாக்ஷன் அட் ஜாயிண்ட் பி ஆஃப் ஏபி அண்ட் பிசி. அப்போ பிசியில் ஒன்றுமே கிடையாது, ஏன்னா அது தனி பீமு, ஏபி தனி பீம். பிசிலேருந்து நம்ம ஒரு இதுவும் ரியாக்ஷனும் கிடைக்காது, ஏபியில் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த மொத்த ஏரியா எடுத்துக்கணும். இந்த மொத்த ஏரியாவில் எடுக்கும்போது B3 எவ்வளோ வரும்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 1/3 ஆஃப் டோட்டல் ஏரியா. இந்த பக்கம் வந்து 2/3 ஆஃப் டோட்டல் ஏரியா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்பவுமே அதிகமாக இருக்க பக்கம் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்க பக்கம் கம்மியாக இருக்கும். அப்போ மொத்த ஏரியானது 1/2. ஹைட் எவ்வளவு? 1. லென்த் எவ்வளவு? 4. அந்த மொத்த ஏரியாவில் 2 சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட்டில் 2/3 போவோம், இந்த சப்போர்ட்டில் வந்து 1/3 தான் போவோம். அப்போ நமக்கு 2/3. இப்போ இதனோட பொருள் என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் 2. டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் 2 டியூ டு யூனிட் மொமெண்ட் அட் 1. அதான் இதனோட மீனிங். இப்போ டெல்டா 1-2 என்ன இருக்கும் நம்ம பார்த்தோன்னே கெஸ் பண்ணிடலாம். டெல்டா 1-2 என்ன இருக்கும்? 2/3 EI. நம்ம உட்காந்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை வந்து நான் என்ன பண்ணலாம், யூ கேன் எக்ஸ்பெக்ட். என்ன நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்லைட் ஐம் அப்ளைங் யூனிட் ரொட்டேஷன் அட் பி. அப்போ இங்கே 1ன்னு அப்ளை பண்ணும்போது 2 ஜாயிண்ட் இருக்குது, பி அந்த பக்கம் ஏக்கும் இருக்கும் சிக்கும் இருக்கும் இல்லையா. அப்போ இங்கே 1 இருக்கும், இங்கே 0. இங்கே ஏன் 0? ஏன்னா எல்லா சப்போர்ட்டும் ஹிஞ்சு தான், ஞாபகம் வச்சுங்க. எல்லா சப்போர்ட்டும் ஹிஞ்சினால எங்கே யூனிட் மொமெண்ட் அப்ளை பண்ணுறோமோ அங்கே மட்டும் தான் 1 இருக்கும், மற்ற எல்லாத்துலேயும் 0 தான் இருக்கும். அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிரும், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இதே மாதிரி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ இது என்ன அர்த்தம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் 2 டியூ டு யூனிட் ரொட்டேஷன் அட் 2. டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் 2ன்னு என்ன அர்த்தம்? பி. அப்போ இந்த ஏரியாவில் ஏபிலேருந்து கொஞ்சம் ஏரியா எடுக்கணும், பிசிலேருந்து கொஞ்சம் ஏரியா எடுக்கணும். எங்கே? பியில் எடுக்கணும் இல்லையா. ரியாக்ஷன் அட் ஜாயிண்ட் P2 ஆஃப் ஏபி அண்ட் பிசி க்ளீனாக போட்டிருக்கோம். அப்போ ரியாக்ஷன் ஆஃப் ஜாயிண்ட் ஏபி முதல்ல பார்ப்போம். ஏபின்னு மொத்த ஏரியா எடுக்கலாமா? மொத்த ஏரியா அதே மாதிரி தான் 1/2 1 × 4 1 × 4. ஆனால் எங்கே எடுக்கிறோம்? அட் ஜாயிண்ட் B2. அப்போ இங்கேருந்து எடுக்கும்போது இப்போ இது என்ன ஆகும்? 2/3. அதனால தான் நான் அந்த 2/3 போட்டிருக்கேன். இப்போது அதே மாதிரி பிசியில் இருக்கு இல்லையா, பிசியில் இருக்கும்போது அதே மாதிரி தான் 1/2 யூனிட் மொமெண்ட். லென்த் என்னது? 5. எங்கேருந்து எடுக்கிறோம்? நம்ம பியில் தான் எடுக்கணும் இல்லையா. அப்போ இது என்ன ஆகும்? 2/3. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நம்ம என்ன கிடைக்கும்? 3EI. அப்போ நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்னா இதிலேருந்து இந்த இதை எடுக்கிறாங்க. இது 2/3 ஆஃப் இந்த ஏரியா A1 வச்சுப்போம். 2/3 ஆஃப் A1. இது A2ன்னு வச்சுப்போம். மொத்த ஏரியா வந்து மறுபடியும் போட்டுக்கிறேன். இது A1 வச்சுப்போம். மொத்த ஏரியா வந்து A1 வச்சுப்போம். இது மொத்த ஏரியா வந்து A2ன்னு வச்சுப்போம். இங்கே வந்து எவ்வளோனா 2/3 ஆஃப் A1 வரும் இல்லையா. இங்கே வந்து 2/3 ஆஃப் டோட்டல் ஏரியா விச் இஸ் A2. அந்த ரெண்டுத்தையும் கூட்டி இங்கே போட்டிங்கன்னா நமக்கு 3EI. இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். 1-2னா 2-1 சேமாக தானே இருக்க சொன்னால் நம்ம 2-1 ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். என்னது? 2/3. நீங்கள் 1-2 பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மட்டும் தான் எடுக்கணும் இல்லையா. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும்? 1/3 ஆஃப் A1. அப்போது 1/2 1 × 4 × 1/3. ஸோ 2/3. ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டெல்டா 2-1 கண்டுபிடிச்சா டெல்டா 1-2 கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன், நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் ரியாக்ஷன் தான் கண்டுபிடிக்கிறேன். இந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மொமெண்ட் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து நான் லோடாக அசியூம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறேன். ஜாயிண்ட்டில் மட்டும் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கும் போது 2 சப்போர்ட்லேருந்தும் 2 ஸ்பேன்லேருந்தும் எடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பியிலேருந்து எடுக்கும்போது ஏபிலேருந்து எடுப்பேன், பிசிலேருந்து எடுப்பேன். இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல். நெகட்டிவ்லாம் வராது, பாசிட்டிவ் மட்டும்தான் வரும். ஸோ இதோட பொருள் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி
2 னா settlement displacement at 2 due to unit rotation at 2. Displacement at 1 due to unit rotation at 2. அவ்வளோதான் இது நம்ம இப்போ நம்ம இது எல்லாமே கண்டுபிடிச்சா டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் வேரியஸ் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? இது வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடு கூட சொல்லுவாங்க. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்ஸ் அகெயின் ஐ டெல் யூ, இந்த மாதிரி கொடுத்து ஃபைண்ட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட் அப்படின்னு கேட்பாங்க. இங்கே வந்து இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை போகிறோம். எஃப் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு பி டெல்டா. டெல்டா தான் செட்டில்மெண்ட். நம்ம இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்குறோம் இல்லையா? இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைஞ்சி. அப்போ இனிஷியல் டிஸ்பிளே இந்த ப்ராப்ளமே கிடையாது, 0. இது வந்து P1L, இது P2L. இப்போது இது வந்து எஃப் தான் ஃபோர்ஸ் அட் எந்த ஃபோர்ஸ்னால் வர டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து டெல்டா 1, இது வந்து 1 சாரி ஸோ இது வந்து டெல்டா 1 இது வந்து டெல்டா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் டெல்டா 2 இது வந்து டெல்டா 1 இது வந்து டெல்டா 2. இது எப்படி கிடைக்குது? யூனிட் மொமெண்ட் அட் 1 இந்த காலம் கிடைக்கும். இது வந்து யூனிட் மொமெண்ட் அட் 2. எப்பவுமே நம்ம காலம் தான் கிடைக்கும், ஒரு காலமும் கிடைக்கும். அடுத்த கோஆர்டினேட் போகும்போது அடுத்த காலம் தான் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த மைனர் டயகனல் இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்கும். மைனஸ் இருந்தாலும் மைனஸாக தான் இருக்கும், ப்ளஸ் இருந்தாலும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். மைனஸும் வரும். செட்டில்மெண்ட்டில் இருந்தால் மைனஸும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இது மேஜர் டயகனல் வந்து ஒரே நம்பர் இருக்கலாம் அல்லது வெவ்வேறு நம்பரும் இருக்கலாம். அதை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து இந்த நம்பர் என்னவாக இருக்கோ கண்ணை மூடிட்டு இந்த நம்பர் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன ஃபோர்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணோம்? அந்த ஸ்டார்டிங்கில் மொமெண்ட்டை தான் ரிலீஸ் பண்ணோம். எங்கே ரிலீஸ் பண்ணோம்? ஏலையும் பிலையும் இல்லையா? ஏ இது கோஆர்டினேட் 1 இல்லையா? பி வந்து கோஆர்டினேட் 2. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. நம்ம என்ன ரிலீஸ் பண்ணோம்? கோஆர்டினேட் 1ல் மொமெண்ட்டை ரிலீஸ் பண்ணோம், 2லையும் மொமெண்ட் ரிலீஸ் பண்ணோம். அப்போ ஆன்சர் நம்ம என்ன கிடைக்கும்? மொமெண்ட் தான் கிடைக்கும். அப்போ மொமெண்ட் அட் A is ப்ளஸ் 16.17. மொமெண்ட் அட் ஜாயிண்ட் B வந்து மைனஸ் 62.34 இல்லையா? நம்ம இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி இருக்குது? நம்ம ஸ்லோப் டிஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோப் டிஃப்ளெக்ஷனை ஃபார்முலா போட்டு மறுபடியும் மொமெண்ட்டை கண்டுபிடிப்போம். இந்த ஃப்ளெக்சிபிள் மேட்ரிக்ஸில் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் என்ன ரிலீஸ் பண்ணுறீங்களோ அது கிடைச்சிடும். நீங்கள் மொமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து மொமெண்ட்டு கிடைக்கும். நீங்கள் ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் எக்ஸாக்ட்லி சேம் ஆஸ் எனி அதர் ப்ராப்ளம். நான் அதை ஒரு ஃபைனலாக காமிச்சேன்.